மீன் வறுவல் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது செய்யறதுக்கு நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை மிக்சியில அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி ஊத்தாம அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா புளி தண்ணிக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து கவுச்சி இல்லாமல் இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மீனில் நல்லா இந்த மாதிரி தடவிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மீனில் உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிரும். இப்போ எல்லா மீனையும் இதே மாதிரி நல்லா தடவி விடுங்க. தடவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒவ்வொரு மீன் துண்டாக நம்ம சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கலாம். இப்போ மீன் சேர்த்துட்டு உடனே திருப்பாதீங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இல்லாட்டினா மசாலா உதிர்ந்துரும். உடனே நம்ம திருப்பி போட்டால். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா உதிராமல் சூப்பரான மீன் வறுவல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரச சாதத்துக்கு கூட இந்த மீன் வறுவல் செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.